அனைவருக்கும் வணக்கம். பீட்டர் பேசுகிறேன். 2025ஆம் வருடம் வேர்ஹவுஸ் ஜாப்புக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் போலந்து நாட்டுக்கு மட்டும்தான் வேர்ஹவுஸ் ஜாப்புக்கு நான் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சில நாடுகள் இருந்தாலும் 2-3 நாடு இருந்துச்சு 2024. அதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருந்ததுனால நம்ம அப்ளை பண்ணலை. நம்மளுடைய கேண்டிடேட்ஸ்க்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணலை. போலந்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். 2025 இந்த வருடத்திற்கு நம்ம போலந்தில் உள்ள ஏஜெண்ட் இன்னும் பல கண்ட்ரிகளுக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2025 ஜனவரி மாதம் கொடுத்துருந்தாங்க. பட் என்னால் யூடியூப்பில் அப்டேட் பண்ண முடியாமல் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இப்போ எந்த நாடெல்லாம் எடுக்கிறாங்க, அதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த கண்ட்ரி உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கண்ட்ரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். யூரோப் ஜாப்புக்கான வேலைங்கிறது சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சவுதி அரேபியா அந்த மாரி இல்லாமல் இது வித்தியாசமானது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எல்லோருமே யூரோப் ஜாப்பை பற்றி யூடியூப்பில் அடித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏஜெண்ட்டுங்க நினச்சா 100% கொண்டு போய் வேலையில் உட்கார வைக்க முடியாது. அவங்களால பண்ண முடிஞ்சது ஒர்க் பர்மிட் மட்டும்தான் அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் நீங்கள் எல்லா ஏஜென்ட்கிட்டையும் காசு கட்டுறீங்க பொதுவாக யூரோப் ஜாப்புக்கு. சரிங்களா? அதில் குறைஞ்ச காசு யாருக்குன்னு பாருங்கள். நல்ல டாக்குமெண்ட், அதிக விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குற ஏஜெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் நான் பெருமையாக சொல்லிக்கிறது என்னால் குறைஞ்ச காசுக்கு எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். அதில் 2024 அதிகபட்சம் 1.5 லட்சம் தான் நான் போலந்துக்கு வாங்கிட்டு ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்தேன். நான் வாங்குறேன்னா அந்த காசு எனக்கானதில்லை. அங்கே ஒர்க் பர்மிட் வாங்கி தர அவங்க கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கி தர ஏஜென்ட் போலந்தில் தான் இருக்காங்க. அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க, அப்ளை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு நடுவில் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். அதுக்கான மினிமம் சார்ஜ் 15,000 எனக்கு கிடைக்கிது. 15,000 to 18,000 வரையும் கிடைக்கிது. அதுலேயும் டாலர் எக்ஸ்சேஞ்சில் 15,000 தான் அதிகபட்சமாக கிடைக்கிது. 12,000 13,000 கூட இருக்குது. அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குறைஞ்சபட்ச லாபத்தை வச்சு தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணணும். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பழைய வீடியோக்களை நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கடைசி அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? 2025க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாமே வேர்ஹவுஸ் ஜாப்பு தான். அங்கே போய்ட்டு பல விதமான வேர்ஹவுஸ் இருக்குது. எதனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போகிறதுக்கான வழி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அங்கே போய்ட்டு நம்ம ஓனரே நம்ம வேறு ஜாபுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஒரு 7-8 விதமான வேர்ஹவுஸ் இருக்குது. துணி வேர்ஹவுஸு, கார் வேர்ஹவுஸு, ஃப்ரூட்ஸ் வேர்ஹவுஸு, காய்கறி வேர்ஹவுஸு, அந்த மாதிரி நிறைய வேர்ஹவுஸ் இருக்குது. அதில் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். எந்த வேணாலும் மாறிக்கலாம். ஓனர் ஒன்று தான், நம்மளுடைய ஏஜெண்ட்டு அந்த ஓனர் ஒன்று தான். அவங்க மேன் பவர் சப்ளை பண்ணி உங்களுக்கு சேலரி அவங்க கைக்கு திருப்பி உங்களுக்கு வரும். அதனால் டோன்ட் வரி. வேலையை சூஸ் பண்ண அவசியம் இல்லை. உள்ளே போகிறதுக்கு ஏதோ ஒரு வழி. அது மொத்தம் வேர்ஹவுஸ் ஜாப் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன சேலரி இருக்கோ அந்த சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? என்ன நாடு இப்போ இனிமேல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது லேட்வியா நாட்டுக்கு இப்போ பார்க்குறோம். போலந்து நாடு முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி இப்போ லேட்வியான்னு பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது. குட்டி நாடு தான். இதுக்கு இப்போ விஎஃப்எஸ் இருக்கா, எம்பசி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் vfsglobal.comங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணிக்கலாம். அதுமாரி பாருங்கள். அதில் போய்ட்டு vfsglobal.com உள்ளே போய்ட்டு அதில் ஃப்ரம்ங்கிறது இந்தியாவிலேருந்து நாங்கள் லேட்வியா போகிறோம், இந்தியாவிலேருந்து போலந்து போகிறோம், இந்தியாவிலேருந்து ஜெர்மனி போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரம்ங்கிற கண்ட்ரிக்கு இந்தியாவை சூஸ் பண்ணிங்க. டூங்கிற கண்ட்ரிக்கு லேட்வியான்னு சூஸ் பண்ணுங்கள். அப்போ அதுக்கப்புறம் டேக் மீ டு த வெப்சைட்னு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போவோம். அதில் லேட்வியாக்கான தற்போதைய நியூஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கணும். நீங்கள் விஎஃப்எஸ் ஓப்பன் இருக்கா, எம்பசி இருக்கா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அதில் நம்ம பாசிட்டிவாக விஎஃப்எஸ் இருக்குன்னா நம்ம காசு கொடுத்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி விசா கிடைக்கிதா கிடைக்கலையாங்கிற நம்ம அதை அடுத்த ஸ்டெப்பு பார்க்கணும். சரிங்களா? அப்போ அட்லீஸ்ட் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு வழி எது எளிதாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ விஎஃப்எஸ் இருக்குன்னா நமக்கு அதிக சான்சஸ்
போய் சப்மிட் பண்ணுறதுக்கு. எம்பசியாக இருந்தாலும் ஓகே தான், பட் அது கொஞ்சம் வெயிட்டிங் அதிக நாட்கள் வர மாரி இருக்கும். அப்போ அதை நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு எந்த நாடு எளிதாக இருக்கோ அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா லாட்வியாங்கிற நாட்டுக்கு பேசிக் சேலரி 900 யூரோலேருந்து 1500 யூரோ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், வீடு கட்டுறதுக்கு சம்மந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர். இதில் வந்து மேல் ஒன்லி கேன் அப்ளை, ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. அக்காமடேஷன் ப்ரொவைடட் வித் சம் சார்ஜஸ், கொஞ்சம் சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தங்குற இடம் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஒர்க் பெர்மிட் கிடைக்கக்கூடிய மந்த்து பார்த்திங்கன்னா 4 to 5 மந்த் டைம் ஆகும். ப்ராசஸிங் டைம்ங்கிறது ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுக்குறது, வேலை வாங்கி கொடுக்குறது இல்லை, ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுக்குறது. அதுக்கப்புறம் நீங்கள் விஎஃப்எஸ் அப்ளை பண்ணணும். விஎஃப்எஸ் விசாவுக்கான ப்ராசஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? விஎஃப்எஸ்ஸோ இல்லை எம்பசியோ 6 மாதம் ஒரு வாட்டி மாறி மாறி வரும். அது நீங்கள் ட்ரை பண்ணணும். 1 இயர் கான்ட்ராக்ட் இது கிடைக்கிறது. 1 இயர் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெனியூல் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 19 வயசில் 45 வயசு வரைக்கும். எல்லா வேரியஸ் ஜாப்பும் இதுதான் ஏஜ் காமனாக இருக்கிறது. சரிங்களா? ஏஜ் வந்து காமன் தான். கான்ட்ராக்ட் முன்ன மாறும். அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் பாஸ்போர்ட்டுடைய ஸ்கேன், எல்லா பேஜஸும் ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட் ரெடியான பிறகு ஃபோட்டோ காப்பி அனுப்புவாங்க. மீதி 1.5 லட்சம் ஆஃப்டர் ஒர்க் பெர்மிட் பார்த்திங்கன்னா மீதி 1.5 லட்சம் அனுப்பணும். அப்போ கொரியர் அனுப்பிச்சுட்ருவாங்க. இப்போ ஓவராலாக ஒர்க் பெர்மிட்டுக்கான சார்ஜஸ் மட்டும் பார்த்திங்கனாவே 3 லட்சம் வருது. லாட்வியாவுக்கு தற்சமயம் விஎஃப்எஸ் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2025 ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் லாட்வியாவில் விஎஃப்எஸ் ஓப்பனாக இருக்குது. ஈஸியாக உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ரூல்ஸ் எப்போனாலும் மாறலாம். 6 மாதம் அந்த மாதிரி இருக்கும், மாறலாம். பட் அது உங்களுடைய லக்கை பொறுத்து இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் இருக்கணும், அப்புறம் அப்ளை பண்ணி போகணும். அது நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். எது எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம முயற்சி எடுக்க முடியும். கீழே பார்த்துங்க காமனாக உள்ளது. இது என்னென்னா வி ப்ரொவைட் ஒர்க் பெர்மிட் ஒன்லி. நம்ம ஜாப்பை கொடுக்குறது இல்லை, டாக்குமெண்ட் தான் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து போகணும். சரிங்களா? ஃபார் கெட்டிங் விசா யூ நீட் டு அப்ளை ஆன் யுவர் ஓன் இந்த விஎஃப்எஸ் ஆர் எம்பசி அண்ட் வி சார்ஜ் ஒன்லி ஃபார் ஒர்க் பெர்மிட். ஒர்க் பெர்மிட் வாங்கி தரத்துக்கான மட்டும்தான் நம்ம பைசா வாங்குகிறோம். அதர் சார்ஜஸ் நாட் இன்க்ளூடட். அதர் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா விஎஃப்எஸ் இருக்குது, டிக்கெட்டும் இருக்குது. Ticket and VFS related charges might be 1.5 lakh, ஒரு 1.5 லட்சம் இருக்கலாம். இதில் வந்து நாட் இன்க்ளூட், இது வந்து எக்ஸ்க்ளூட். இது 1.5 லட்சம் இல்லாமல் தான் டோட்டலாக ஒர்க் பெர்மிட்டுக்கான சார்ஜஸ் மட்டும் 3 லட்ச ரூபா. சரிங்களா? இது வந்து லாட்வியா நாட்டுக்கு. அடுத்தது பார்ப்போம் நம்ம. 2வது கண்ட்ரி செக் ரிப்பப்ளிக். இது கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகலாம். தற்சமயத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செக் ரிப்பப்ளிக்கும் விஎஃப்எஸ் ஓப்பனில் இருக்குது. இதில் நம்ம போகலாம். இது பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸ் ஒர்க்கர் அட் போர்கர்ஸ் ராக்கி கேன் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரிக்கு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் 2வது மெட்டல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட். மெட்டல் ப்ராடக்ட்ஸு அதில் அந்த வேர்ஹவுஸு ஐடியல் பிளான்ட் அண்ட் டேக்கோன்னு எதை பேர் கொடுத்துருக்கேன். அதை கம்பெனி பேராக இருக்குன்னு நினைக்கிறேன். சேலரி பார்த்திங்கன்னா 4.35 யூரோ பர் ஹவர் டு 7.10 யூரோ பர் ஹவர். 1 ஹவர் வேலை பார்த்தாவே 1 யூரோங்கிறது கிட்டத்தட்ட 90 ரூபா. 4 36 3600 1 ஹவருக்கு. அது 7 ஹவர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். 1 ஹவருங்கிறது 1 யூரோங்கிறது 90 ரூபா. நம்ம ஒரு கனெக்ட் பண்ணிக்கிங்க. 4.35 × 19 போட்டு பார்த்துங்க, அல்லது 7.10 போட்டு 19 போட்டு பெருக்கி பார்த்துங்க. பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 900 யூரோ டு 1500 யூரோ கொடுக்குறாங்க. 80,000 to 1.5 lakh சேல்ரி. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை, 2 பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அக்காமடேஷன் காமன் தான். எல்லாத்துக்குமே அக்காமடேஷன் சார்ஜ் வாங்கிப்பாங்க, கொஞ்சம் சார்ஜ் பிடிச்சிப்பாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 2 days சேலரி தான், பெருசாலாம் கிடையாது. நம்ம 30 நாள் வேலை 25 நாள் வேலை செய்கிறோன்னா 2 நாள் சேலரி எடுத்துப்பாங்க, மீதி நமக்கு சேலரியாக கொடுத்துப்பாங்க. அது அவங்க அக்காமடேஷன் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அக்காமடேஷன் பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம ரூமோடு சேர்த்து தூங்குறதுக்கு பெட்டு, துணிமணி வச்சுக்கிறதுக்கு கபோர்டு, துணி வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினு, சமைக்கிறதுக்கு கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பு, குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் ஷவர், இதெல்லாம் இன்க்ளூடடாக இருக்கும். அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள்லாம் இருக்கும். இந்த குக்கர் மட்டும் இருக்காது, மற்றது எல்லாமே இருக்கும். வேறு ஏதாவது தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி காய்கறிலாம் வாங்கி நீங்களே சமைச்சிக்கணும். சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான்.
காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு அது இதர செலவுகள் ஒரு 10,000 ஆகும். 10,000 டு அதிகபட்சம் 15,000. ₹1,00,000 சேலரி வாங்கினாலும் ஒரு 90,000 வீட்டுக்கு அனுப்பலாம். அதில் 90,000 வீட்டுக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 10,000 15,000 செலவு போக ஒரு 80,000 அல்லது 75,000 வீட்டுக்கு அனுப்பலாம். குறைஞ்சபட்ச சேலரி 8 ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னா 90,000 வரும் நார்மலி. 10 ஹவர் 12 ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னா 1,50,000 கிட்ட வரும். 1,30,000 1,50,000 வரும். ஆவரேஜாக எல்லா கண்ட்ரிக்குமே, நான் சொல்கிற கண்ட்ரிகளுக்கு எல்லா கண்ட்ரிகளுக்குமே அதிக மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி 1,30,000 1,50,000 வரைக்கும் வரும். இந்த கண்ட்ரிக்கு செக் ரிப்பப்ளிக்கு 2 இயர் கான்ட்ராக்ட், 2 இயர் டிஆர்சி அப்பான் ஆன் அரைவல். சரிங்களா? நீங்கள் அங்கே வந்த பிறகு டிஆர்சி அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட்டு ஏற்கனவே சொல்லிங்க, எல்லாத்துக்குமே ஒரே இதுதான், 19 வயசுல 45 வயசு வரைக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 லேக்கு, அட்வான்ஸ் 1,50,000, ஆஃப்டர் ஒர்க் பெர்மிட் வந்ததுக்கப்புறம் மீதி 1,50,000. மீதி காமன் தான் எல்லாமே. ஒர்க் பெர்மிட் மட்டும் தான் வாங்கி தருவோம், வேலை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வீசா அப்ளை பண்ணணும். செக் ரிப்பப்ளிக் தற்சமயம் நல்லா இருக்குது, அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் நீங்கள் vfsglobal.com உள்ளே போய் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து 3வது ஜாப் பார்ப்போம். வேறு ஜாப் இன் ஸ்லோவாக்கியா. ஸ்லோவாக்கியாவில் விஎஃப்எஸ் கிடையாது, பிஎல்எஸ்ன்னு இருக்குது. அது கொஞ்சம் நல்ல கண்ட்ரி. இதில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஎல்எஸ்ன்னு ஒரு வெப்சைட் விஎஃப்எஸ் மாரி. இது பிஎல்எஸில் பதிவு பண்ணி ஈஸியாக நம்ம இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் BLS.com உள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து VFS.com கிடையாது, BLS.com. அது உள்ளே போய் செக் பண்ணுங்கள். சரிங்களா? இது என்ன வேலை பார்த்தீங்கன்னா, ஸ்கேனிங் அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் குட்ஸ் இன் த வேர் ஹவுஸ். பொருளை ஸ்கேன் பண்ணுறது, பேக்கேஜ் பண்ணுறது, டப்பாவில் அடைச்சி வைக்கிறது, பொருள்லாம் அடைச்சி வச்சு பேக்கிங் பண்ணுற மாதிரி. அப்புறம் கார்டனர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ். அப்புறம் அடுத்து ஃபோர்க் லிஃப்ட் டிரைவர் இந்த வேர் ஹவுஸ். அதை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஃபோர்க் லிஃப்ட் சின்ன வண்டி அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு. அப்புறம் வெல்டர்ஸ் கூட தேவைப்படுறாங்க. இந்த 4 விதமான டைப் இருக்குது. எதனாலும் நம்ம அங்கே போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம், உள்ளே போகலாம். சேல்ரி ஃப்ரம் €5 per hour to €7 per hour இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி. அந்த டயத்துக்கு உங்களுக்கு சேல்ரி முன்ன பண்ண மாறலாம். ஆவரேஜாக சேல்ரி பார்த்திங்கன்னா €900 to €1,500, 80,000லேருந்து 1,50,000 வரைக்கும் இருக்குது. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை, 2 பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அக்காமடேஷன் வழக்கமாக விடுறது தான். அக்காமடேஷன் கொடுப்பாங்க, கொஞ்சம் பணம் எடுத்து சார்ஜ் பிடிச்சிப்பாங்க. ப்ராசஸிங் டைம் எல்லா வேர் ஹவுஸுக்குமே இப்போ 4 to 5 months நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா கொஞ்சம் முன்ன டைம் எடுக்குது. ஆனால் 2 மாதத்துலேயே கூட வரும். வந்துடுச்சுன்னா நீங்கள் 2வது அமௌண்ட்டு இமிடியேட்டாக நீங்கள் கட்டணும், டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து 5 மாதம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 5 மாதம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஒர்க் பெர்மிட் டேட் ரன்னிங் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ரெடியானவுடனே நீங்கள் பணம் ரெடி பண்ணி கட்டணும். முதல்ல வந்து இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் 3 lakh தான் டோட்டலாக. இது 2 இயர் கான்ட்ராக்டு. டிஆர்சி அங்கே பண்ண வாங்கி தருவாங்க. டெம்பரரி ரெசிடென்ஸ் கார்டு வந்து அங்கே போய் வாங்கி தருவாங்க. ஏஜ் 19 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே. அட்வான்ஸ் 1,50,000, ஒர்க் பெர்மிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1,50,000. ஓகே, அடுத்த ஜாப் பார்க்குங்களா? 4வது ஜாப் பார்த்தீங்கன்னா போலந்துக்கானது. வேறு ஜாப் அண்ட் ப்ராடக்ஷன் ஒர்க்கர் இன் போலந்து. போலந்துக்கான ஜாப் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி €900 to €1,300, 80,000லேருந்து 1,20,000 1,30,000 வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் போலந்தில் 1,50 கூட வாங்குறாங்க. நிறைய பேர் சேலரி வாங்குறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வாங்குறாங்க. வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை, 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க, கண்டிப்பாக அக்காமடேஷன் இருக்குது. இந்த போலந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாகும். அங்கே சாப்பிட்றது தங்குறது இதெல்லாம் ரொம்ப கம்மி. நல்ல அருமையான நாடு. உள்ளே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி போயிட்டிங்கன்னா உள்ளே வந்து காய்கறிகள் கறிகள் எல்லாம் சீப்பாக கிடைக்கும், வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். அங்கே வாழ்கிற செலவு கம்மி, சேலரியும் அதிகம். ப்ராசஸிங் டைம் 4 to 5 months, அதாவது ஒர்க் பெர்மிட் வாங்கி தரக்கூடிய டைம். இதில் 1 இயர் கான்ட்ராக்ட்டும் கிடைக்கலாம், 3 இயர் கான்ட்ராக்ட்டும் கிடைக்கலாம். அது ஒவ்வொருடைய எம்ப்ளாயரை பொறுத்து, எந்த எம்ப்ளாயர்கிட்ட நம்ம வேலைக்கு போகிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 19 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அலௌடு. மேல் அண்ட் ஃபீமேல் இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். வேறு ஜாப்பை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஒரு ரூமுக்கு 2 பேர். பல வீடியோக்கெல்லாம் சொல்லியிருப்பேன், அது காமன், அதே மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா அட்வான்ஸு 1.25 1,15 லட்சம். ஆஃப்டர் ஒர்க் பெர்மிட் 1,15 லட்சம். இது வந்து வேறு ஜாப் அண்டு ப்ராடக்ஷன் ஒர்க்கர் 2மே இருக்குது. எவ்வளோ வருது? 1,15 2.5 கிட்ட வருதுங்களா? மைட் பி
ஆமாம், இது வந்து இப்போ வந்து 23% டேக்ஸ் கேட்குறாங்க அவங்க. நாங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது 23% டேக்ஸ் அக்ரிமெண்ட் போடல. பட் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி 1,00,000 நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. மோஸ்ட்லி அதுதான் இருக்கும். 1,00,000 அட்வான்ஸு, ஆஃப்டர் ஒர்க் பெர்மிட் 1,00,000 அட்வான்ஸ். சரிங்களா? இதில் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். 1,00,000 தான் போலந்துக்கு மட்டும். டோட்டலாக 2,00,000 தான். ஒர்க் பெர்மிட் ஒன்லி 2,00,000. சரிங்களா? டேக்ஸுக்கு வந்து 23% அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்களும் நம்ம போடும்போது வேறு மேனேஜர் அப்போ அக்ரிமெண்ட்டு, இந்த மேனேஜர் வந்து எக்ஸ்ட்ரா சொன்னாங்க 23% இப்போ 1,00,000க்கு 23,000 எக்ஸ்ட்ரா கட்டணும்னு. நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது அந்த மாதிரி போடலிங்க சார். அந்த மேனேஜரோட போடும்போது, தீனா மேடத்தோட போடும்போது அந்த மாதிரி சொல்லலைங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, நான் கேட்டுவிட்டு அப்புறம் லைனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மோஸ்ட்லி 1,00,000 ப்ளஸ் 1,00,000 அவ்வளோதான் போலந்துக்கானது. இது வந்து வேர்ஹவுஸ் அது 1 இயர் ஒர்க் பெர்மிட், அது 3 இயர் ஒர்க் பெர்மிட். இதிலே போலந்துக்கு சீசனல் ஒர்க் பெர்மிட் இருக்குது. அது சார்ஜஸ் வேறு மாதிரி வரும். அதை பின்னாடி பார்ப்போம். அடுத்து பார்க்கலாங்களா? ஆமாம், சீசனல் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு. இதில் வந்து மஷ்ரூம், என்ன சொல்கிறது, மஷ்ரூமு டக்குன்னு தமிழில் பேர் இல்லையா, மறந்து போச்சு. அப்புறம் வெஜிடபிள் ஹார்வெஸ்டிங், காய்கறி அறுவடை பண்ணுறது. பிளான்ட் ட்ரீட்மெண்ட், மரத்தை சின்ன சின்ன மரங்கள் இருக்கும், அதை கட் பண்ணுறது, கிளைகளை கட் பண்ணுற மாதிரி. இந்த 3க்கானது. அதாவது ஃபார்ம் வேலை, விவசாய வேலை. சரிங்களா? விவசாய வேலைகளுக்கு இது வந்து 1 இயர் ஒர்க் பெர்மிட் கிடையாது, சீசனல் ஒர்க் பெர்மிட். அதாவது வெயில் காலத்தில் மட்டும்தான் அது வேலையும் அறுவடை பண்ணுறது. குளிர் காலத்தில் வேலை இருக்காது, சும்மா தான் இருக்கணும். அதை யோசிச்சிங்க. ஒன்லி 9 மாதம் ஒர்க் பெர்மிட் தான் இது. நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போயிடணும். திருப்பி வெளியே வந்தால் திருப்பி ஊருக்கு வந்துக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் சொந்த காசுலேயே தங்கிக்கிட்டு வாடகை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு இருக்கணும். அடுத்த மீதி ஒரு 9 மாதம் திருப்பியும் ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி வேலை ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கணும். பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 5 யூரோலேருந்து 6 யூரோ 1 ஹவருக்கு சேலரி. ஃப்ரம் 80,000 சேலரி ஸ்டார்ட் ஆகுது. மேல் ஓன்லி கேன் அப்ளை. ஆண்கள் மட்டும் தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. ப்ராசஸிங் இந்த ஒர்க் பெர்மிட் வாங்கி தரத்துக்கு 4 to 5 மந்த் எப்போதுமே டைம் ஆகும். 2 மாதத்துலேயும் வரலாம். சரிங்களா? 2 மாதத்துலையும் கிடைக்கலாம். கிடைச்சிச்சின்னா நீங்கள் இமீடியட்டாக 2 அமௌண்ட்டு பே பண்ணணும். மொதல் அமௌண்ட்டு வந்து இது வந்து 9 மந்த் கான்ட்ராக்ட் தான், 1 இயர் இருக்காது. சரிங்களா? நீங்கள் விஎஃப்எஸில் அப்ளை பண்ணும்போது அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அல்லது எம்பசியில் பதிவு பண்ணாலும் 9 மந்த் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 19 to 45. அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 1,00,000. ஆஃப்டர் ஒர்க் பெர்மிட் பார்த்திங்கன்னா 50,000. இது டோட்டலாகவே 1,50,000 தான். வி ப்ரொவைட் ஒன்லி ஒர்க் பெர்மிட். அதை நான் உங்களுக்கு காமன் தான், மீதி உள்ள மெசேஜ்லாம் காமன். சரிங்களா? அடுத்த ஜாப் பார்ப்போம். 6வது ஜாப், சரி 6வது கண்ட்ரி. எல்லா வேலையும் ஒன்று தான், 6வது கண்ட்ரி. இப்போ இது பாருங்கன்னா வேர்ஹவுஸ் ஜாப் இன் டென்மார்க்கு அருமையான நாடு, பணக்கார நாடு. இது பாருங்கள் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு. வேர்ஹவுஸ் ஒர்க்கர் அண்ட் பேக்கிங் பண்ணுறவங்க. அப்புறம் க்ளீனர்ஸ், ஹோட்டல்லாம் க்ளீன் பண்ணுறது, இல்லை எதாவது சொல்கிறாங்களோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். 3 விதமான வேலைகள் இருக்குது. டென்மார்க்கில் சேலரி ரொம்ப அதிகம். உள்ள நுழையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் சேலரி நல்லா ஹெவியாக இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. யார் முயற்சி பண்ணி ஓரளவு வசதி உள்ளவங்க முயற்சி பண்ணுங்கள். வசதி கம்மியாக உள்ளவங்க முயற்சி பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் அமௌண்ட்டு கட்டுறது அதிகமாக இருக்குது. எதுவுமே ரிட்டர்ன் கிடைக்காது கட்டுற அமௌண்ட்டு, ஞாபகம் வச்சிங்க. சரிங்களா? விசா கிடைச்சாலும் கிடைக்காட்டி போனாலும் அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்காது. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் தான் எடுக்கணும். இதில் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை, 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 2,400 யூரோலேருந்து 3,200 யூரோ வரைக்கும் இருக்குது. சேலரி பாருங்கள், ஒரு மாதத்துக்கே 2 லட்சத்தில் 3 லட்சம் வரைக்கும் சேலரி இருக்குது டென்மார்க்கில். அப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை, ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். அக்காமடேஷன், தங்குறதுக்கான இடம் கொஞ்சம் சார்ஜ் பிடிச்சிப்பாங்க. ப்ராசஸிங் டைம், ஒர்க் பெர்மிட் வாங்கி தர்றது 4 மாதத்துலேருந்து 5 மாதம் ஆகும். கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 2 இயர் கான்ட்ராக்ட் அல்லது 1 இயர் கான்ட்ராக்ட்டும் கிடைக்கலாம். சரிங்களா? அப்புறம் டிஆர்சி கார்டு ஆன் அரைவல் 1 இயர் டிஆர்சி கார்டு தான் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ரெனியூல் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டு 19-45 வரைக்கும். அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 2,00,000. ஆஃப்டர் ஒர்க் பெர்மிட் 2,00,000. இப்போ டோட்டலாக பாருங்கள் 5 லட்ச ரூபா செலவாகுது. யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் சார்ஜஸோ அல்லது அதர் சார்ஜஸோ அது ஒரு 1,50,000 இருக்கும். அதையும் பிளான் பண்ணிக்கிங்க. அப்போ ஆனால் இதுக்கு சேலரி அதிகம். இந்த மாதிரி வேலைகள்லாம் ஓரளவு கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓரளவு பேச தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு மீடியமாக பேச தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வசதி உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள்.
சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பணக்கார நாடுகள். கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சுன்னா அங்கே போய் நல்லா கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான சேலரியும் ஹெவியாக இருக்கும். பாருங்கள், சேலரிலாம் இந்த நாடெல்லாம் ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் வசதி உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. வசதி கம்மியான கடன் வாங்கி எந்த வேலைக்குமே ட்ரை பண்ணாதீங்க. தயவுசெய்து சொல்கிறது, கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எந்த வேலையுமே ட்ரை பண்ணாதீங்க. யூரோப் ஜாப் பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். 45,000 50,000 சம்டைம்ஸ் 80,000 கூட கிடைக்கும். அந்தமாரி வட்டிக்கு வாங்கி வேலை பார்க்குறவங்க அங்கே அந்தமாரி நாட்டுக்கு போங்க, அது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். பட் யூரோப் ஜாப் அப்படி கிடையாது. இது ஒரு பணக்கார விளையாட்டு. கிடைச்சா தான் கிடைக்கும், கிடைக்கலன்னா கிடைக்காது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. அடுத்த கண்ட்ரி பார்ப்போம். நார்வே. இதுவும் மிகப்பெரிய பணக்கார நாடு. வேறு ஒரு ஜாப்பு நார்வேவில் அமேசான். எல்லா நாட்டிலையும் அமேசான் இருக்குது. நார்வேயில் உள்ள அமேசான் நல்லா பணக்கார நாடு. சேலரி ஹெவியாக இருக்கும். இது பாருங்கள், வேர்ஹவுஸ் ஒர்க்கர், ஓஸ்லோ அண்ட் சரௌண்டிங்ஸ் அந்த சிட்டியை சுற்றி இருக்குது. ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் பேக்கர் ஆஃப் குட்ஸ், அப்புறம் பார்சல் சார்ட்டிங் ஒர்க்கர். அந்த ஸ்டார் வெஞ்சர் மேபி அந்த கம்பெனி இருக்கலாம். அது கம்பெனி வேறு என்னன்னு தெரியல, அதெல்லாம் பார்த்துங்க. இந்த 4 விதமான வேலைகள் இருக்குது. பேசிக் சேலரி பாருங்கள், இது ஹெவியாக இருக்குது பாருங்கள். 3,800 யூரோ டு 5,000 யூரோ ஒரு மாதத்துக்கான சேலரி. 3 லட்சம் பர் மந்த்து சேலரி. அண்ணன் ஆசை வார்த்தை காட்டுறேன்னு சொல்லாதீங்க. நம்ம ஏஜென்ட் நமக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க லிஸ்ட்டு, சரிங்களா. எப்படி நமக்கு 3 லட்சம் கொடுப்பாங்கன்னு சொல்லாதீங்க. யாராவது முயற்சி பண்ணி பாருங்கள். பண வசதி உள்ளவங்க முயற்சி பண்ணுங்கள். ஓரளவுக்கு 3 லட்சம் சேல்ரி, 3 லட்சம் டு 4 லட்சம் சேல்ரி. பணக்கார நாட்டில் பணக்கார சேல்ரி. அதேமாதிரி கொஞ்சம் தங்குறதுக்கே வாடகையே அவங்க அதிகமாக பிடிப்பாங்க. மேபி 80,000 1 லட்சம் கூட பிடிக்கலாம்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஆகும். சாப்பிட்ற செலவு இந்த பணக்கார நாட்டிலலாம் ஒரு 20,000 டு ஒரு 50,000 கூட சாப்பாட்டுக்கு செலவாகும். ஆனால் ஒரு மினிமம் ஒரு 2 லட்சம் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கலாம், சரிங்களா. அது ஒரு பணக்கார நாடு. யாராவது நீங்கள் முயற்சி பண்ணி உள்ளே போனால் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவாக சொல்ல முடியும். பட் ஒர்க் பர்மிட் ஒரிஜினலாக எடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை, சரிங்களா. ஒரிஜினல் கம்பெனியாக இருக்கணும். உண்மையிலே அப்படி ஒரு கம்பெனி அங்கே இருக்கணும். அதுக்கான சாட்சி நான் கேரண்டி, சரிங்களா. அதெல்லாம் ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் தான் நான் வாங்கி தருவேன். 1 இயர் கான்ட்ராக்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ ரெனியூல் பண்ணிக்க. எல்லாமே நீங்கள் ரெனியூல் பண்ணிக்கலாம். வருஷம் முழுக்க எல்லா வருஷமும் நீங்கள் தங்கிக்கலாம். 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் யாரும் உங்களை போகன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட வருஷம் வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். பட் ஒவ்வொரு இயரை தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். முதல்ல 1 இயர், அப்புறம் 2 இயர், அப்புறம் 5 இயர்னு நீங்கள் கான்ட்ராக்ட்டு மாற்றிக்கலாம். ஏஜ் லிமிட்டு 19 to 45. இதுக்கு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 2 லட்சம் கட்டணும். ஆஃப்டர் ஒர்க் பர்மிட் 2 லட்சம். இப்போ டோட்டலாக ஒர்க் பர்மிட்டுக்கான சார்ஜஸ் மட்டுமே 5 லட்ச ரூபா. சேல்ரி ஹெவி. அதுக்கேற்ற மாதிரி தான் இதனுடைய அமௌண்ட்டு கட்டுறதும் பார்த்துக்கிங்க, சரிங்களா. அப்போ சேல்ரி 3 to 4 lakh இருக்குது. இப்படிலாம் இருக்கான்னு ஆச்சரியப்படாதீங்க. இப்படிலாம் இருக்குது. ஓரளவுக்கு ஆங்கிலம் நார்மலாக பேசுறீங்க. ஒர்க் பர்மிட்டே தெரிஞ்சால் விட கிடைச்சாலும் ஓகே, அங்கே போய் பண்ணிக்கலாம். இன்னும் பெருசாக கிடையாது. கண்ணு பார்க்க போய் செய்ய போகுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஏபிசிடி படிக்க தெரியணும், அவ்வளோதான். அங்கே நான் இங்கே யூரோப்பில் தான் இருக்கேன். ஒன்றும் பேசுகிற வேலைலாம் ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. ஒரு பொருளை பார்க்குறோம், ஸ்கேன் பண்ணுறோம், அது அப்படியே ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏபிசிடி படிக்க தெரிஞ்சால் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே, ரெண்டும் நல்லா இருக்குது, அமௌண்ட் ஓகே, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ண போகிற கிடையாது. சும்மா கையில் ஒரு சின்ன ஸ்கேனர், ஒரு துப்பாக்கி மாரி கொடுக்குறாங்க. அதை அப்படியே துப்பாக்கி சொல்கிற மாதிரி தூரத்துலேருந்து அப்படியே கிளிக் பண்ணால் அப்படியே எக்ஸ்ரே மாரி போகுது, ஸ்கேன் பண்ணிக்குது. அதோடைய அமௌண்ட்டுக்கு மட்டும் எல்லாமே காட்டுது. அது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ அந்தந்த பொருள்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இருக்கும், எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேக்கேஜ் ஆன பிறகு அப்புறம் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறவங்க அதை தூக்கி வண்டியில் வைக்கிறாங்க, டிராக்டர் மேலே வைக்கிறாங்க, ட்ரைலரில் வைக்கிறாங்க. அது அடுத்தடுத்த ஸ்டெப்பு அவங்க பார்த்துப்பாங்க. சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும், இன்னும் பெரிய வேலைகள்லாம் கிடையாது. பட் தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணணும். சேம் வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நார்வே நாட்டுக்கு பார்த்தாச்சு. அடுத்து இதுவும் நார்வே நாடு தான். இது அமேசான் கிடையாது, இது பொதுவானது. ஜென்ரல் ஒர்க்கர். இது நார்வே நாடு. ஜென்ரல் ஒர்க்கர் ஃபார் ப்ராடக்ஷன், ஏதாவது தயாரிக்கிற கம்பெனியாக இருக்கும். அப்புறம் பேக்கேஜிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதில் ஷ்ரிம்ப்னு ஏதோ ஒன்று இருக்குது, மிஸ்ஸில்ஸ்னு இருக்குது, கேவியர்னு இருக்குது. அது ஏதோ பிராண்டட் எதாக இருக்கலாம், மேபி அது சரியாக தெரியல. பட் அது சம்மந்தமாக நீங்கள் பேக்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 3,000 யூரோ. இதுவும் ஹெவியான சேலரி. நார்வே சொல்லிட்டேன், பணக்கார நாடு, ஹெவி சேலரி. பார்த்தீங்கன்னா
2,00,000லேருந்து 2,70,000 ஸ்டார்ட் ஆகுது. 3,000 யூரோ பிகினிங் சேலரியே. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க, கொஞ்சம் சார்ஜஸ் பிடிச்சிக்கிறாங்க. ஒர்க் பெர்மிட் வந்து 4 மாதத்துல 5 மாதம் ஆகும். 2 மந்த்லையும் கிடைக்கலாம், பட் மேக்ஸிமம் ஒரு 5 மந்த் போல் ஆகும். 1 இயர் கான்ட்ராக்ட்டு. டிஆர்சி கார்டு அங்கே வந்த பிறகு எடுத்து கொடுப்பாங்க. டிஆர்சிங்கிறது டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட்டு. அதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து கம்பெனி டு கம்பெனி நிறைய கம்பெனி மாறிக்கலாம். அந்த கார்டு வந்து அதோட பெனிஃபிட் வந்து ரெசிடென்ஸ் பர்மிட். அதுக்கப்புறம் 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 2 இயராக கொடுப்பாங்க, அப்புறம் 5 இயராக கொடுப்பாங்க. அப்போ எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம ஊருக்கு போய்ட்டு வந்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஏஜ் லிமிட்டு 19 to 45. இதுக்கு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம், ஆஃப்டர் ஒர்க் பெர்மிட் 2 லட்சம். ஆக மொத்தம் ஒர்க் பெர்மிட்டுக்கான சார்ஜஸ் 5 லட்சம் வருது. மீதி எல்லாம் காமன் ரூல்ஸு தான். ஒர்க் பெர்மிட்டு தான் வாங்கி தரேன்னு சொல்கிறது, ஜாப் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் விசாவில் நீங்கள் அப்ளை பண்ணணும், விஎஃப்ஸில் எம்பசியில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். 8 ஜாப் தான் இருக்கிறது. ஓகேங்களா? போகலாம். 8 கண்ட்ரி, 8 எல்லாமே ஜாப் தான், பொதுவான ஜாப் தான். 8 கண்ட்ரி தான் இருக்குது. ஓகே. இதர ரூல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மற்றெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்குங்க. ஒர்க் பெர்மிட்டுக்கான சார்ஜஸ் மட்டும்தான். அண்ணா ஆசையை வார்த்தை சொல்கிறேன்னு சொல்ல கிடையாது, நினைக்காதீங்க. இது வந்து கிடைச்சா நல்லது. நிறைய பேருக்கு கிடைக்கிறவங்க வெளியே சொல்கிறதில்ல, வேலையை கிடச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. கிடைக்காதவங்க தான் நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க, யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும். கிடைக்கிறவங்களும் போயிட்டு தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு புலம்புறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கமே தெரியும், தோன்றது பார்க்குறதுக்கு தோற்றத்துக்கு அப்படி தெரியும். கிடைச்சிச்சின்னா போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுறாங்க, அதனால் அவங்க ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுக்குறாங்க. கிடைக்கிறவங்களும் கிடைச்சிட்ருக்கு, கிடைக்காதவங்களையும் அதுவும் இருக்குது. கிடைக்கலனா திருப்பி நீங்கள் ரீஅப்பீல் பண்ணலாம். ஒரே ஒர்க் பெர்மிட் ஒரே சார்ஜஸ் வச்சு நீங்கள் ரீஅப்பீல் ஒரு 6-7 வாட்டி கூட ரீஅப்பீல் பண்ணலாம். மேல்முறையீடு வித்தின் 14 டேஸ். உங்களோட விசா ரிஜெக்ட் ஆன 14 டேஸில் திருப்பி மேல்முறையீடு பண்ணலாம். அதே பைசாவில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல். மேல்முறையீடு பண்ணும்போது வேறு ஒரு ஆஃபீஸை செக் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய்ட்டு கொடுக்கும்போது, இல்லை அதே டாக்குமெண்ட் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒருத்தர் ஓகே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் நீங்கள் ரிஜெக்ட் ஆனால் திருப்பி மேல்முறையீடு பண்ணலாம். கம்பெனி மிஸ்டேக்குன்னு வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், அதுக்கு நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். வேறு கம்பெனிக்கு ஒர்க் பெர்மிட் அதே சார்ஜில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதுக்கு வேணால் அண்ணன் பொறுப்பேற்றுக்க, மற்ற எதிர காரணங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். பணம் உள்ளவங்க, ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. பல வீடியோக்கள் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதை பற்றி வேணால் சொல்லணும்னா இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். முடிஞ்சால் இன்னும் கூட விலைக்கு திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? ஆனால் 100% உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுறீங்களா அப்படிங்கிற கொஸ்டினை மட்டும் திருப்பி என்கிட்ட கேட்காதீங்க. நாம் ஒர்க் பெர்மிட்டு தான் வாங்கி தரோம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் எல்லாருமே படிச்சிருக்கீங்க. நீங்கள் தான் முறைப்படி படிப்படியாக ஏழுமலையான மலை படிக்கட்டு ஏறுற மாதிரி நீங்கள் தான் ஏறணும். ஒரு படியாக ஏறணும். முதல்ல ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டு கையில் வச்சுக்கிங்க. அப்புறம் விஎஃப்எஸ் அப்ளை பண்ணுங்கள், அல்லது எம்பசி அப்ளை பண்ணுங்கள். பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா படிப்படியாக போங்க. விஎஃப்எஸ்லாம் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? முயற்சி உள்ளவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகே. இந்த வருஷத்துக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு நிறைய நேரம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஏஜென்ட் மேடம் கொடுத்ததை ஓரளவுக்கு நான் டெஸ்ட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு காசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுதுக்காக. சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒர்க் பெர்மிட் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி.